என்னடா என் வீட்டுக்கு வந்து எதுக்குடா கத்திட்டு இருக்க? மரியாதையா வெளியே போ. போடா. போறேன். பொண்டாட்டியை கொன்னுட்டு அப்புறமா இங்க இருந்து போறேன். டேய், என்னடா என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டியை கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க? என் அம்மாவை கொல்லணும்னு நினைச்சது உன்னோட பொண்டாட்டி. நீ பகைய மனசுல வச்சுக்கிட்டு எங்க மேல பழி சுமத்துற. உங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு வேற யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அத அபூர்வா தான் பண்ணான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எங்க அம்மாவுக்கு கான்சியஸ்னஸ் வந்து நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத. என் அம்மாவே நீ கொல்ல பாக்குறியா? மாமா அவ என்ன கொன்னுடுவா மாமா. எப்படியாவது நிறுத்துங்க மாமா. டேய், என் வீட்டுக்கே வந்து என்னடா அராஜகம் இது? ஏய் ககன், டேய் சொன்னா கேளுடா. பாரு ககன், நீங்க யாருமே உண்மை என்னன்னு தெரியாம இந்த அபூர்வாவை விட்டுறேன்னு சொல்றீங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சா நீங்களே அவளை கொண்டு போட்டுருவீங்க. ஏய், அது என்ன உண்மைன்னு சொல்லுடா. என்ன உண்மைன்னு சொல்லுடா பார்க்கலாம். சோபா சந்திராவை கொலை பண்ணது இந்த அபூர்வா. அவங்களை கட்டி போட்டு ஃபேக்டரிக்கு நெருப்பு வைக்க சொன்னது இவதான். மாமா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா. வேணுனே உங்களை உசுப்பத்தி விடுறான் மாமா. உங்களை உசுப்பத்தி விடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாமலாம் இங்க வந்து பேசல. எல்லா ஆதாரமும் கேமராலே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹாப்பி ஜர்னிக்கா. கேமரால இருந்ததை எங்க அம்மா பாத்துட்டாங்கன்னு தான் எங்க அம்மாவை கொல்ல பாத்திருக்கா. செய்யற குற்றங்களுக்கு தடையா இருந்தா அவ புருஷன்னு கூட பார்க்க மாட்டான். என்னைக்கா இருந்தாலும் கொன்னு போட்டுருவா. சொத்துக்காக இவ எவ்வளவு வேணாலும் கீழ்த்தனமா கூட நடந்துப்பா. ராட்சசி. சோபா சந்திராவை கொன்னது நீதானா? என் சோபாவை கொன்னது நீதானா? மாமா என்ன பேசுறீங்க மாமா? என் உயிருக்கு உயிரான என் அக்காவை நானே கொல்லுவேனா மாமா? மாமா இவன் சொல்றதெல்லாம் போய் மாமா. இவனை நம்பாதீங்க மாமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன ஏமாத்துவ? என் உயிரா இருந்த என் சோபா சந்திராவை என்னை விட்டு பிரிச்சிருக்க நீ. உன்னை உயிரோடவே இருக்க விட மாட்டேன். நீ உயிரோடவே இருக்க கூடாது. நீ செத்து போ மாமா.